This video is for educational purposes only. No income or result is guaranteed. This is not investment advice. Always do your own research. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் கமாடிட்டி ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ ஒரு கமாடிட்டியை பொறுத்த வரையில் அது ஒரு ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் இந்தியாவில். ஏன்னா எம்செக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுங்கிறது அது டைரெக்டாக க்ரூடையோ கோல்டையோ நம்ம வாங்க போகிறது கிடையாது. ஒன்லி நம்ம அதோட கான்ட்ராக்ட்ஸில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். லைக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பண்ணுறோம் இல்லைங்களா, எக்ஸ்பைரி டேட்டோட சேம் அதே லாஜிக் தாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு அண்ட் ஜிங்க்கு க்ரூட் இதெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது கன்வெர்ட் டு ஐஎன்ஆர், சரி 85 கரெக்டாக. அப்படிங்கும்போது அதை கன்வெர்ட் பண்ணி இங்கே ட்ரேட் நடக்குது. சரி, அது எப்படி கான்ட்ராக்ட் எப்படி வாங்குறது, எவ்வளோ லாட் சைஸு அப்படிங்கிறத நம்ம க்ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மோஸ்ட்டாக எல்லாம் க்ரூட் தான் பண்ணுவாங்க. தென் கோல்டு நம்ம பார்க்கலாம். சரியா, ஓகே. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஜஸ்ட் இந்த சர்ச் பாக்ஸில் க்ரூட்னு போடுங்க. சரியா, க்ரூட்னு போட்டிங்கன்னா க்ரூட் ஃபியூச்சர்ஸ் சம்மரின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணாமல் நமக்கு எப்பவுமே 3 எக்ஸ்பைரி அவைலபிளாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்தவரை 1 இயர் அண்ட் அபவ் கூட நிஃப்டியோட கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஆனால் க்ரூட் ஆயில் பார்த்துட்டா 3 கான்ட்ராக்ட் இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரை இருக்குது. ஆகஸ்ட் செப்டம்பரில் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் ஆக்டிவாக இருக்கும். சரியா, இப்போ நம்ம இது ஜஸ்ட் இந்த 3 எக்ஸ்பைரி இருக்குது. இது நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இது க்ரூட் பொறுத்தவரை 2 இருக்குது. ஒன்று மெகா, இன்னொன்று மினி. சரியா, மெகா லாட் சைஸ் 100, மினி பொறுத்தவரை 10. இப்போ மெகா 5 லட்ச ரூபாய் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் மெகாவில் ட்ரேட் பண்ணலாம். சரியா, இதுவே 50,000 ரூபா தான் இருக்குது அப்படிங்கும்போது சின்ன கேபிட்டலில் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மினியில் ட்ரை பண்ணலாம். இதே ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹோமை கிளிக் பண்ணிட்டு தென் அப்படியே இங்கே வந்தால் கமாடிட்டிஸ். இப்போ இதில் க்ரூட் எம்னு போட்டிருக்கோம். சரியா, க்ரூட் எம் எங்கே இருக்குது, க்ரூட் எம் இதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்துடும். தென் ஆப்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஆப்ஷன் செயின் இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபுல்லாக ஆப்ஷன் செயின். சரியா, இப்போ இதில் நமக்கு கான்ட்ராக்ட்ஸ் இந்த மணி, அவுட் ஆஃப் மணி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எப்படி நிஃப்டியோ அதே மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு க்ரீக்ஸு எல்லாமே சேம் தான் ஒர்க்கு. நீங்கள் நிஃப்டியில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் அப்படியே ஒர்க் ஆகும். இப்போ அட் தி மணி, இப்போ நம்ம இதை பை பண்ணோம் அப்படின்னா இப்போ மினி அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாம் யூனிட் பாருங்கள் 10 அப்படின்னு போட்டிருக்கு. லாட் சைஸ் அதாவது க்ரூட் ஆயில் எம்னு போட்டிருக்கோம். ஜூலை 17 நீங்கள் பாட்டுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற மாதிரி மந்த் எண்டு தான் எக்ஸ்பைரி, மந்தோட கடைசி வியாழக்கிழமை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது மந்த் மிடில் எக்ஸ்பயர் ஆகும். சரியா, இது ஜூலை 17 நமக்கு எக்ஸ்பைரி. அதே மாதிரி ஆகஸ்ட்டு 17 மிடில் நமக்கு இருக்கும். சரியா, 17 16 15 அந்த ரேஞ்சில் நமக்கு இது ஓடிக்கிட்டு இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது. அதனால் இது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, எக்ஸ்பைரி குணி எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, டே அண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், பிசிஆர் புட் கால் ரேஷியோலாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே தான் வாங்குறது விற்கிறது. இப்போ இது ஒரு லாட் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸாக லிமிட் ப்ரைஸ் போட்டுக்கலாம். தென் இப்போ எவ்வளோ தேவைப்படுதுன்னு 1000 ரூபா இருந்தால் 1050 ரூபா இருந்தால் இது ஒரு லாட் வாங்கலாம். 2 லாட் அப்படின்னா நமக்கு 2080 ரூபா. சரியா, வேணும். அது மாதிரி நம்ம நிஃப்டியை ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த கமாடிட்டியும். தென் செல் பண்ணணும்னா செல் பண்ணிக்கலாம். அதுலேயே நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்க, லைக் நான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஃபியூச்சர்ஸ் மினி க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் பொசிஷனில் எடுத்து வச்சுருக்கீங்க, அதுலேயும் மினி இருக்குது ஃபியூச்சரில். இப்போ க்ரூடு எம் இங்கே சர்ச்சில் க்ரூட் எம் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். க்ரூட் ஆயில் மினி தானே, க்ரூட் ஆயில் மினி 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 ஃபியூச்சர்ஸில் க்ரூட் ஆயில் எம் அப்படின்னு போட்டோம்னா இங்கே வருங்க இருக்கா எம்னு. இது பை போட்டோம்னா 100 யூனிட். சரி, இதுலேயும் நமக்கு மெகா இருக்குது, மினி இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க பொசிஷனில். இப்போ ஒரு லாட் எடுக்கணும்னா இது 19,000 ரூபா. சரியா, அங்கே ஒரு லாட் செல் பண்ணி எப்படி கவர்ட் கால் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கேயும் அந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். அண்ட் இல்லை க்ரூட் நல்லா பையில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கிட்டு க்ரூட் ஆயில் ஃபுல்லாக பை ஆகும். இப்போல்லாம் ஈரானு அந்த நியூஸ் இந்த நியூஸ் அப்போல்லாம் உங்களுக்கு ஏறும்னு தோணுது, நியூஸை பார்த்துட்டீங்க. என்ன பண்ணலாம்னா ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிக்குவோம். ஸ்ட்ராட்டஜி தான், நான் எடுக்குன்னு சொல்ல வரல, ஸ்ட்ராட்டஜி தான். என்னென்னா ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கிறோம். தென் க்ரூட் ஆயில் மினி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மார்ஜின் பெனிஃபிட்டு அதோடு சேர்ந்து ஆனால் அதுக்கும் நமக்கு என்ன ரிஸ்க் இருக்குது சொல்கிறேன். ஆனால்
அந்த மாதிரி பண்ணலாம் க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை. இல்லைனா குளோபல் நியூஸுக்கு இந்த கோல்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆயிலு, இதெல்லாம் வந்து சில்வரு ரொம்ப வந்து குளோபலில் இருக்கிற டென்ஷன்ஸ் அண்ட் நியூஸுக்கு ரொம்ப வாலடைலாக இருக்கும். சரியா? இந்தியன் மார்க்கெட் சம்டைம்ஸ் வந்து குளோபல் நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணாது, சம்டைம்ஸ் ரியாக்ட் பண்ணும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டாலரில் நடக்கிறதுக்கு நமக்கு இன்டூ இப்போ வந்து இங்கே 5775 ரூபா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் போதுங்களா? இது என்ன அப்படின்னா 85 இப்போ எவ்வளோ ஐஎன்ஆர்னு பாருங்கள். தென் வந்து டாலரில் யூஎஸ் ஆயில்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அதை பாருங்கள். சரியா? நம்ம ஐஎன்ஆரையும் யூஎஸ் ஆயிலும் இன்ட்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து நின்றும். ஃபியூச்சர்னால ஒரு 5-6 பாயிண்ட் வந்து நமக்கு மேலே கீழே ட்ரேட் ஆகலாம். சரியா? இவ்வளோ தான் இந்த இதை பொறுத்த வரையில். அண்ட் வேறு ஏதாவது இந்த கமாடிட்டியில் டெப்த்தாக ஏதாவது டவுட்டு அப்படிங்கிறது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பேசிக்காக இது எப்படி கான்ட்ராக்ட் என்ன லாட் சைஸ் அப்படின்னு பார்த்தது. கோல்டு வேணும் அப்படின்னா கோல்டு இருக்குது, கோல்டு அப்படின்னு போட்டிங்கன்னா கோல்டு ஃப்யூச்சரு, கோல்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து சில்வர்னா போட்டோம்னா சில்வர் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி எம்சிஎக்ஸில் நிறையா இருக்குது, ஜிங்க் இருக்குது. சரியா? எல்லாமே வந்து நம்மளால் வந்து ஆனால் லாட் சைஸ்லாம் கொஞ்சம் அதுக்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மினி இருக்குது. க்ரூடுனா எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் வந்து அதைத்தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. மினி இருக்கிறனால சின்ன அமௌண்ட் வச்சு சின்ன சின்ன ஸ்கேல்பிங். ஏன்னா மோஸ்ட்டாக ட்ரேடர்ஸுக்கு வந்து கேபிட்டல் 50,000க்குள்ளே தான் இருக்கும். 25,000, 50,000, 5,000, 10,000 வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது ஏதாவது ட்ரேட் பண்ணால் நல்ல ஆப்ஷனுங்கிறது மினி மட்டும்தான். மெகா பெரிய கேபிட்டல் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் அதாவது M6 இருக்கிறத நீங்கள் இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹியூஜ் கேபிட்டல் வேணும். அதனால் மினி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும், ட்ரெண்டை பிடிக்க முடியும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக போக முடியும். ஆப்ஷன்ஸையும் ஃபியூச்சர்ஸையும் கலந்து அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமாடிட்டியை பற்றி நம்ம பண்ணுவோம் ஒவ்வொன்றா டெப்த்தாக, எப்படி அதோட வாலட்டிலிட்டியில் எங்கே ஒரு எப்படி குளோபல் நியூஸுக்கு ரியாக்ட் ஆகும், அந்த இதெல்லாம் எங்கே பார்க்குறது எல்லாமே பண்ணலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். லைக் பண்ணிக்கோங்க.